Children, good morning. By God's grace we have completed 8 chapters. 8 பாடங்களை முடிக்கிறதுக்கு இறைவன் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார். இறைவனுக்கு முதலாவது நன்றி சொல்லுவோம். இப்பொழுது நாம் இந்த 9th chapter பார்க்க போகிறோம். ஓகேயா? 9th chapter, chapter 9. நம்ம இப்போ யூனிட் 3 2 யூனிட் முடிச்சிருக்கிறோம். நம்மளுடைய புத்தகத்தில் உங்களுக்கு அப் டு இந்த செக்ஷன்ஸ் வரைக்கும் 2 யூனிட். ஃபஸ்ட் யூனிட் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் வரைக்கும் இருக்குது. யூனிட் 2 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தான். அண்ட் நெக்ஸ்ட் 3rd யூனிட் இது மாடுலாரிட்டி அண்ட் ஊப்ஸ்ன்னு அதுக்கு பேர். இதில் இந்த யூனிட் 3ல் 9th and 10th சாப்டர்ஸ் கவர் ஆகுது. ஓகேம்மா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டருடைய தலைப்பு லிஸ்ட், டியூப்பிள், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி. இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் ஒருவேளை சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், லிஸ்ட், டியூப்பிள்ஸ், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி. ஒருவேளை இதில் செட் உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். செட் தியரி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதுனால செட்ஸ் படிச்சிருப்பீங்க. மற்றதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நியூ டு த நம்மளோட கம்ப்யூட்டர் இதுக்கு உனக்கு நியூவாக தான் தோணுது. ஓகேயா? ஆனாலும் நமக்கு ஈஸியான கான்செப்ட் தான். ஆரேன்னு ஒன்று லாஸ்ட் இயர் படித்தோம் பார்த்தியா? அந்த ஆரே மாதிரி தான் இப்போது படிக்க போகிறது. சரி, சி திஸ் லிஸ்ட், டியூப்பிள், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி ஆர் த 4 collections of data types. டேட்டா டைப்னு சொல்லுவோம்ல, டேட்டா டைப்ஸ் ஆர் கிளாசிஃபைடு. இது ஒன் சார்ட் ஆஃப் டேட்டா டைப். இப்போ இந்த டேட்டா டைப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். டேட்டா அப்படின்னு சொன்னால் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ், எப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கலாம், எப்படி ஹவு தே ஆர் அதை அரேஞ்ச்டு, இந்த மாதிரியெல்லாம் இந்த இதில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த சாப்டரை முடிக்கிறப்போ த கம்பேரிசன் பிட்வீன் லிஸ்ட், டியூப்பிள், டிக்ஷனரி, எவ்ரி திங் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் ஆர் நம்ம டேட்டா டைப் என்ன, தென் அகெயின் நெக்ஸ்ட் டியூப்பிள்னா என்ன, லிஸ்ட்னா என்ன, செட் அண்ட் வாட் ஆர் டிக்ஷனரி, எவ்ரி திங் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி த இன்ட்ரோடக்ஷன், லிஸ்ட்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சி லிஸ்ட்டோட இன்ட்ரோடக்ஷன் பாரு. லிஸ்ட் இன் பைத்தான் இஸ் நோன் அஸ் அ சீக்வன்ஸ் டேட்டா டைப். சீக்வன்ஸ் அப்படிங்கிறப்போ ஆர்டர்லி, sequence data type. And again this is its data type is in an orderly way. It's sortable, it's in sorting order. It's like a string. Sequence data type like strings. It's an ordered collection of enclosed within ordered collection which is enclosed within square bracket. Each value of a list is called an element. ஒவ்வொரு எலமெண்ட், ஒவ்வொரு கேரக்டருக்கும் பேர், ஒவ்வொரு ஐட்டமுக்கும் பேர் எலமெண்ட். இட் கேன் பி த ஐட்டம் ஆர் த எலமெண்ட் கேன் பி ஆஃப் நம்பர், கேரக்டர், ஸ்ட்ரிங் அண்ட் ஈவன் த நெஸ்டட் லிஸ்ட் ஆல்சோ. உள்ளே இருக்கிறது கேரக்டராக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், மேபி நெஸ்டட் லிஸ்ட்டாக இருக்கலாம். அண்ட் அகெயின் த ஸ்பெசிஃபிக் ரிகார்டிங் லிஸ்ட் இஸ் it is mutable. We can change, we can modify the elements, and we can replace, we can add or remove. Every element rests at some position in the list. Every element has its index. Every element has its own position. It has its index. Normally the position or the index starts from 0. அது 0ல இருந்து தொடங்குது. These things are already we have learnt in 11th standard as arrays. It is similar to the concept like arrays. படிச்சிருக்கிறோம். அந்த arrays மாதிரி தான் here also the arrays மாதிரி it's also enclosed with the square bracket. இது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் there is a syntax regarding how to create a list in Python. எப்படி நம்ம லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது. First thing you know, it is a sequence data type. It's a sequence data type. இதை நீ create பண்ணுறதுக்கு square bracket தேவை. And also
it's a syntax அப்படியே படிச்சிடணும். Variable is equal to the starting and the first initial square bracket, opening bracket, and within the bracket we can provide n number of elements. Element 1 and comma, every individual element can be distinguished by comma operator. Every individual element can be distinguished by the comma operator. Element 1 comma element 2 comma element 3 up to element n number of elements. And also one more thing we have to understand is the element of the list need not be of homogeneous type. அதாவது சேம் டைப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. while in case of array மாதிரி தான் இதுன்னு சொல்லி சொன்னேன். பட் array எப்படி இருக்கும்? of same data type. It is a collection of elements of same data type. But in case of list, it's not like that. The elements of a list need not be homogeneous type. அதாவது அப்படியே சேம் டைப்பாக தான் இருக்கணும்னு கிடையாது. The list may contain multiple type elements. List may contain multiple type elements. And also one more thing, nested list can be applied here, allowed here. See, இங்கே நீ பார்த்தேன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. See, first one, marks is equal to page, yes, turn to page number 132 in your book. marks அப்படிங்கிற அந்த நேமுக்கு எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது? 4 ஐட்டம்ஸ் இருக்குது. 10, 23, 41, 75. ஈச் ஹாஸ் இட்ஸ் ஓன் இண்டெக்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 10க்கு என்ன இண்டெக்ஸ்? 0. 23 ஹேஸ் 1 அண்ட் 41 ஹேஸ் 2. 75 ஹேஸ் 3. In the same way, another list, fruitsனு ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது? 4 elements, 4 items or 4 elements. ஒன்றும் இட்ஸ் அ ஸ்ட்ரிங் ஐட்டம். மேலே உள்ளது என்னது? இன்டீஜர் ஐட்டம். அண்ட் அகெயின் மை லிஸ்ட் ஆஃப் எதுவுமே கொடுக்கல, நத்திங் இஸ் தேர், அந்த மாதிரி இருக்கலாம். எதுவுமே இல்லாமலும் எம்டி லிஸ்ட்டும் கூட அலௌடு தான். அடுத்தது பாரு, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மை லிஸ்ட்டு தட் இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு முன்னாடி முதல்ல நான் சொன்னதெல்லாம் சேம் டைப் ஆஃப் டேட்டா, இன்டீஜர், ஸ்ட்ரிங் அப்படி இருந்தது. இப்போ அடுத்தது மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங் வெல்கம், தென் அகெயின் நெக்ஸ்ட்டு 3.14 தட் இஸ் ஃப்ளோட் டேட்டா டைப், கமா 10 கமா அப்படின்னு போட்டு மறுபடியும் இன்னொரு லிஸ்ட்டு ஒன்று உள்ள இந்த இண்டென்ட் ஆகுது பாரு, நெஸ்ட் ஆகுது 246. அப்போ லிஸ்ட் விதின் அனதர், லிஸ்ட் விதின் அனதர் இஸ் கால்ட் அஸ் நெஸ்டட் லிஸ்ட். அப்போ இதில் ஸ்ட்ரிங் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, இன்டீஜர் இருக்குது, விதின் அனதர் இருக்குது. எவ்ரிதிங் ஹாஸ் இட்ஸ் ஓன் இண்டெக்ஸ். முதலாவது ஸ்ட்ரிங்குக்கு 0, 3.14 ஃப்ளோட்டுக்கு வந்து 1 இண்டெக்ஸ், அண்ட் 10 இன்டீஜருக்கு வந்து 2 இண்டெக்ஸ். அடுத்ததுக்கு வந்து என்னது வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் 4 வரும். அந்த 4ல் 246க்கு இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. எப்படி? 0, 1, 2 அந்த மாதிரி. இட்ஸ் லைக் an array, அந்த மாதிரி இண்டெக்ஸ். ஸோ nested list is nothing, a list within another, a list within another. Next, how to access the elements in a list. How to access the elements in a list? Normally, index value is the most important thing. Index value starts from 0 to n minus 1. And also நம்ம last chapterல பார்த்தோம், we can also reverse accessing வந்து allowed-ங்க. reverse accessing-ங்கிறப்போ ஃபஸ்ட்டு the index starts from -1, ரிவர்ஸ்லேருந்து கூட இது பண்ணுறப்போ -1. ஸோ பைத்தான் ஆல்சோ assign the index value first starts with 0 and index value it may be a positive or a negative value. A positive value index counts from the beginning of a list and the negative value means counting backwards. That's reverse index. Okay, அதனுடைய சின்டாக்ஸை பாருங்கள். லிஸ்ட் வேரியபிள், நாமளாக லிஸ்ட் வேரியபிள் எப்படி இருக்கும்? எவ்ரிதிங் ஒன் திங் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டு ஆக்சஸ், ஹவு டு ஆக்சஸ் ஐதர் இன் ரிவர்ஸ் ஆர்டர் ஆர் இன் நார்மல் ஆர்டர். அதாவது பாசிட்டிவ் வேல பண்ணலாம், இல்லை நெகட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து பண்ணலாம். பட் நெக்ஸ்ட் ஒன் திங் இம்பார்ட்டன்ட் திங் என்னது, அதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் இட்ஸ் இண்டெக்ஸ், அதனுடைய பொசிஷனை வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். சி, டு ஆக்சஸ் அன் எலமெண்ட் ஃப்ரம் அ லிஸ்ட், write the name of the list followed by the index of the element enclosed within square bracket. இப்போ ஒரு வேளை ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறோம், மேபி மார்க்ஸுங்கிற ஒரு
particular list இருக்குது. இதில் there are 4 elements 10, 23, 41, 75. Here 10 has the index 0, 23, 1, 41, 2, 75, 3. அப்போ இப்போ if I want to access the marks of 2 அப்படின்னு கேட்டேன்னு சொன்னால் marks of 2 அப்படிங்கிறப்போ marks of 2 index position 2 அந்த பொசிஷனில் என்ன இருக்குது 41 இருக்குது. 41 will be printed. See next your page 134ல எக்ஸாம்பிள் இருக்குது. ஆக்சஸிங் சிங்கிள் எலமெண்ட் ஒரு எலமெண்ட்டை இது பண்ணுறதுக்கு மார்க்ஸ் ஆஃப் 0வை ஆக்சஸ் பண்ணியிருக்கு. அப்போ 10 will be accessed. 10 will be accessed. And again இப்போ ரிவர்ஸ் ஆர்டரில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா மார்க்ஸ் ஆஃப் -1 75 பின்னால் அந்த ரிவர்ஸ் பொசிஷன் நெகட்டிவ் இண்டெக்ஸ் கேன் பி யூஸ்ட் டு ஆக்சஸ் அன் எலமெண்ட் இன் த ரிவர்ஸ் ஆர்டர். நெக்ஸ்ட் ஹவு டு ஆக்சஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும். எப்படி ஹவு டு ஆக்சஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது சிங்கிள் எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறோன்னா சிங்கிள் இண்டெக்ஸ் கொடுத்தோம். இங்கே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வில் கோ ஃபார் த லூப்பிங் கான்செப்ட்டுக்கு போக போகிறோம். லூப்ஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஃபியூ 6th சாப்டரில் நம்ம படித்தோம். அந்த சாப்டரில் படிக்கிறப்ப பார்த்தேன்னு சொன்னேன்னா there are 2 types of loops பார்த்தோம், while loop and for loop. Here also the same loops நம்ம அப்ளை பண்ண போகிறோம். while loop அப்ளை பண்ணி எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் for loop பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ லூப்பிங் கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம இப்படி group of elements or to access more than one element ஒரு எலமெண்ட்டுக்கு மேலே நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வில் கோ ஃபார் லூப்பிங் கான்செப்ட். லூப்பிங் கான்செப்ட் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடணும் இனிஷியல் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ, கண்டிஷன். ஃப்ரம் டு எதிலிருந்து எது வரை அப்படிங்கிறது தெரியணும். பேஜ் நம்பர் 134ல் பாரு. லூப்ஸ் ஆர் யூஸ் டு ஆக்சஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் அ லிஸ்ட். த இனிஷியல் வேல்யூ ஆஃப் த லூப் மஸ்ட் பி 0. 0 இஸ் த பிகினிங் இண்டெக்ஸ். நான் எப்போவும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடணும். ஃபஸ்ட்டு இனிஷியல் இண்டெக்ஸ் என்னது 0 தான். இப்போ எக்ஸாம்பிள் பாரு, மார்க்ஸுக்கு அதே தான் 10, 23, 41, 75 இனிஷியல் வேல்யூ 0 எது வரைக்கும் டில் த இண்டெக்ஸ் வேல்யூ ரீச்சஸ் 4 வரைக்கும் I is less than 4 வரைக்கும் என்ன பண்ணணும் மார்க்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ என்னது 0. அப்போ மார்க்ஸ் ஆஃப் 0 10 பிரிண்ட் ஆகும். தென் மார்க்ஸ் ஆஃப் 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. இதே மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் உடைய ஐட்ரேஷன் நெக்ஸ்ட் 135 பேஜில் கொடுத்துருக்காங்க. அந்த 135 அதாவது இது ஹவு many times this particular program will execute, how many time the particular program will execute, particular time the loop will be executing அப்படிங்கிறது தான் ஐட்ரேஷன் 1. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் இண்டெக்ஸ் வேல்யூ 0, so it gets the value 10 print ஆகும். Then the index value is incremented. Second iteration வரும். It is compared with the final value marks என்னது 4 ஓட கம்பேர் ஆகும். If it is true அடுத்து 23 access ஆகும். அப்படி it goes on. 4 is less than 4 வரைக்கும் false. the loop வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் ஆனோடனே என்ன செஞ்சிடும் வெளியே வந்துடும். அடுத்த ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்னு சொன்னோடனே ஞாபகம் வந்துடும் -1 மைனஸ் இண்டெக்ஸ் வேல்யூ -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதனுடைய லென்த் எத்தனையோ அதிலேருந்து வரைக்கும் முடிகிற வரைக்கும் இருக்கும். சரி, இதை நீ புக்கில் 135ல் பார்த்துக்கலாம். ஓகே, இதே தான் இங்கேயும் கொடுத்துருக்குது. தென் அகே நெக்ஸ்ட்டு உன்னுடைய பேஜில் புக்கில் 136 எடுத்துக்கோ. அதில் லிஸ்ட் லென்த்துன்னு உடனே ஞாபகம் வந்துட வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன் என்னது லென் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லிஸ்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. ஆக்சஸிங் சிங்கிள் எலமெண்ட்டை மை சப்ஜெக்ட் அதில் எத்தனை இருக்குதுன்னா தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ மை சப்ஜெக்ட்னு அதில் லென் ஆஃப் மை சப்ஜெக்ட்னு கொடுத்தா நான் ஹவு மெனி எலமெண்ட்ஸ் ஆர் தேர் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உனக்கு கொடுத்துரும். லென் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு செட் த அப்பர் லிமிட் இன் எ லூப் to read all the elements. If a list contains another list as an element, len of returns that inner list as a single element. ஓகே, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோ. பேஜ் நம்பர் 136ல் நம்ம பார்த்தோம் நெஸ்டட் லிஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு சிங்கிள் எலமெண்ட் லிஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் அ லிஸ்ட் ஹேஸ் another list as an element, இன்னொரு லிஸ்ட் அதாவது நெஸ்டட் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அண்டர்லைன் லென் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் தட் இன்னர் லிஸ்ட் ஆஸ் அ சிங்கிள் எலமெண்ட்.
இன்னர் லிஸ்ட் ஆஸ் அ சிங்கிள் எலமெண்ட். அப்போது ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட் இருந்ததுன்னா அந்த 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 நெக்ஸ்ட்டு அதாவது நெஸ்டட் லிஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் லிஸ்ட்டாக தான் சிங்கிள் எலமெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேயா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு ஆக்சஸிங் எலமெண்ட்ஸ் யூஸிங் ஃபார் லூப். ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி சேம் லைக் தட் ஒயில் லூப் மாதிரியே தான் இங்கேயும் ஃபார் லூப்பை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். இட் இஸ் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப் of all the loops. For loop is used to access all the elements in a list one by one அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. என்னோட சின்டாக்ஸ் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஒரு தடவை நீ ரிவ்யூ பண்ணிக்கிடணும். ஃபார் இண்டெக்ஸ் வேரியபிள் இன் லிஸ்ட். இண்டெக்ஸ் வேரியபிள் இட்ஸ் ஆல்சோ ரெஃபர் கண்ட்ரோல் வேரியபிள். இந்த இண்டெக்ஸ் வேரியபிள் நத்திங் எவ்ரி எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் யூஸ்டு. ஓகேயா? சரி, இப்போ நம்ம இதை எப்படி சொல்லலான்னு பாரு. ஒரு எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 137 கொடுத்துருக்குது. மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு 23, 45, தென் அகெயின் நெக்ஸ்ட்டு 23, 45, 67, 78, 98. இப்போது ஃபார் எக்ஸ் இன் மார்க்ஸ், அப்போ எக்ஸில் என்ன இருக்கும்? இண்டெக்ஸ் பொசிஷன். அப்போ எக்ஸ் இனிஷியலி என்ன வேல்யூ இருக்கும்? 0. அப்போ 0லேருந்து பிரிண்ட் ஆஃப் 0னா என்ன பிரிண்ட் ஆகும்? மார்க்ஸில் 0th பொசிஷனில் என்ன இருக்குதோ அது பிரிண்ட் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் இன்க்ரிமெண்ட் ஆகும். என்ன இன்க்ரிமெண்ட் ஆகும்? இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் இன்க்ரிமெண்டட் டு 0 + 1. இன் திஸ் மேனர் அதுதான் கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளாக ஒரு வேர்டு என்ன கொடுத்துருக்குது? இண்டெக்ஸ் வேரியபிள் represents the index value of each element in the list. Python reads this for statement like English. நார்மலாக இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம வாசிப்போம். For every element in the list of list and print the name of the list items. ஓகேயா? சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் சேஞ்சிங் த எலமெண்ட்ஸ். சேஞ்சிங் எப்போவுமே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கிறோமோ அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். சேஞ்ச் பண்ண நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ ஹவு டு சேஞ்ச் த லிஸ்ட் ஐட்டம்ஸ் சேஞ்ச் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கவனி. ஒரு ஃபர்ஸ்ட் லைனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு எழுதி வச்சுருக்கிறேன். அடுத்த வெரி நெக்ஸ்ட் லைனில் நான் வந்து அகெயின் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 அப்படின்னு எழுதுகிறேன். இமேஜின் பண்ணிக்கோ, ஃபஸ்ட் லைனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10, செகண்ட் லைனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7ன்னு எழுதுகிறேன். இப்போ என்ன நடக்கும்? கரண்ட்டாக எந்த வேல்யூ தான் ரீப்ளேஸ் ஆகும்? 7 தான் எக்ஸில் ஸ்டோர் ஆகும். இட் ரீப்ளேசஸ் த ஆல்ரெடி கெயின்டு வேல்யூ. அதான் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, இப்போ நம்ம இட்ஸ் லைக் ஒரு சேர் இருக்குது. போன பீரியட் இப்போ ஒரு வேளை இங்கிலீஷ் டீச்சர் வந்து உட்காந்துருக்கலாம். அப்போ அந்த சேரில் இங்கிலீஷ் டீச்சர் இருந்தாங்க. இப்போ நான் வர்றேன், நான் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் வரேன் அப்படின்னு சொன்னால் நான் அந்த டீச்சர் ரீப்ளேஸ் ஆகிட்டு இப்போ நான் வந்து உட்காறேன். அப்போது கரண்ட்டாக யார் இருக்காங்களோ அதுதான். அப்போ ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு பெரிய வேலையே கிடையாது. சேஞ்ச் பண்ணுறது சிம்பிள். ஈக்குவல் டு சிம்பிள் தான். ஈக்குவல் டு சிம்பிளை பாரு. வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ டு பி சேஞ்ச்டு. எந்த வேல்யூவை நீ சேஞ்ச் பண்ண போறியோ அந்த வேல்யூ. ஒரே ஒரு காரியம் முக்கியமாக இருக்க வேண்டியது, எந்த இண்டெக்ஸில் உள்ள வேல்யூவை நீ சேஞ்ச் பண்ண போகிற, த வேல்யூ டு பி சேஞ்ச்டு ஆஸ் வெல் அஸ் அலாங் வித் த இண்டெக்ஸ். இப்போ எக்ஸ் ஆஃப் 0th பொசிஷனில் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் அந்த 0 த இண்டெக்ஸ் வேல்யூ மென்ஷன் பண்ணுறோம். லிஸ்ட்ஸ் நார்மலாக ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம். லிஸ்ட்ஸ் ஆர் மியூட்டபிள், lists can be modified, lists can be changed, a list element can be changed accordingly. அப்போ ஒரு எலிமெண்ட்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணுமா? நோ, we can also change a group of elements. நிறைய எலிமெண்ட்ஸே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். group of elements can be changed or altered by using the same assignment operator தான். இப்போ ஆனால் இங்கே ஒரே ஒரு சேஞ்ச் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ group of elements, இப்போ இண்டெக்ஸ் பொசிஷன் 2லேருந்து 5 வரைக்கும் மாற்றணும். ஃப்ரம் 2 எப்போவுமே ஃப்ரம் 2ன்னு வர்றப்பவே ரேஞ்சுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அந்த ஆப்ரேட்டர் கோலன். இந்த கோலன் ஞாபகம் வச்சுக்கிடணும். இட் ஸ்பெசிஃபைஸ் ரேஞ்ச். அப்போது வேரியபிள் வித்தின் ப்ராக்கெட் த பொசிஷன் ஃப்ரம் 2 வேல்யூஸ் டு பி சேஞ்ச்டு. அந்த சின்டாக்ஸை நல்லா பைஹார்ட் பண்ணிடுங்க.
பை ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பேஜ் நம்பர் 138. சி அதில் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2 4 5 8 10. இப்போ the programmer wants to change the second position value as 6. அப்போ செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது? 5 இருக்குது. அந்த 5 அதை எடுத்துட்டு 6 சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போது பொசிஷன் வேரியபிள் within bracket the position equal to the value to be changed. Variable within bracket the position of the element and the next the value to be changed. அப்போ என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பண்ண தெரியணும். 2 position வந்து 0 4 refers to first position and the second position 5க்கு இருக்குது. அப்போ 5க்கு பதிலாக 6 உனக்கு அழகாக பிரிண்ட் ஆகிருக்கு பாரு. மை லிஸ்ட் எலமெண்ட்ஸ் பிஃபோர் அப்டேட் அண்ட் மை லிஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் அப்டேஷன். ஓகேயா? இப்போ அடுத்து 9 எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதெல்லாம் ஸ்டடி பண்ண தான். இது வந்து யூ நீட் நாட் பை ஹார்ட். அப்படியே பை ஹார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கோ த்ரூ. உன்னோட ஸ்கில் டெவலப் ஆகணும்னா, ப்ரோக்ராமிங் ஸ்கில் டெவலப் ஆகணும்னா யூ ஹாவ் டு கோ த்ரூ திஸ் சார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். இப்படி பார்த்தா தான் உன்னோட ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். அப்படியே பை ஹார்ட் பண்ணாத. ஜஸ்ட் கோ த்ரூ இட். வாட் இஸ் ஹேப்பனிங் பாரு. இப்போ மை லிஸ்ட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்? 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. 1 3 5 7. லிஸ்ட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போது சி இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து 5th எலமெண்ட் லாஸ்ட் வரைக்கும் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்? எல்லா ஆட் நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு ஈவன் நம்பர்ஸாக மாற்ற போகிறோம். அப்போ 2 4 6 8 10. அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து எல்லாம் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் changed. This is updation or changing. Updation or changing can be occurred by using simply equal to symbol along with the index position. Okay. Next நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். இப்போது சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணுறது. எப்படி ஆட் பண்ணுறது? ஹவு டு ஆட் மோர் எலமெண்ட்ஸ் இன் அ லிஸ்ட். ஹவு டு ஆட் மோர் எலமெண்ட்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இம்பார்ட்டண்ட்டாக 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்பெண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட். ஆட் பண்ணுறதுக்கு அப்பெண்ட் அண்ட் எக்ஸ்டெண்ட். இந்த ரெண்டுமே ஆட் பண்ணுறதுக்கு ஆடிங் மோர் எலமெண்ட்ஸ். ஹவு டு ஆட் மோர் எலமெண்ட்ஸ். இதில் பாரு, அப்பெண்ட் என்ன பண்ணுது? இட் இஸ் யூஸ் டு ஆட் 1 எலமெண்ட். ஒன்று தான். எக்ஸ்டெண்ட் இட் இஸ் யூஸ் டு ஆட் மோர் தேன் 1 எலமெண்ட். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். append function is used to add only 1 element and extend function is used to add more than 1 element. ஒன்றிற்கும் மேற்பட்ட எலமெண்ட்டை ஆட் பண்ணுறது. அந்த ஃபஸ்ட் பேசேஜை பேஜ் நம்பர் 139 மார்க் பண்ணிக்கோ. இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதை பார்த்து வச்சுக்கோ. சின்டாக்ஸ் பார்த்தோன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு லிஸ்ட் இருக்குது. மை லிஸ்ட். இப்போ பார்த்துட்டே வரோம்ல. மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கம்மா வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு. லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் என்ன எலமெண்ட்டை ஆட் பண்ணுறோம். இப்போது மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 34 45 அண்ட் 48 இருக்குது. இப்போ வி ஹாவ் டு அப்பெண்ட் 90 ஆட் பண்ணுறோம். எங்கே ஆட் ஆகும்? வேர் இட் இஸ் ஆடட் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் ஆடட் அட் த லாஸ்ட் பொசிஷன். கடைசி பொசிஷனில் தான் அது ஆட் ஆகுது. லாஸ்ட் பொசிஷன். அந்த மாதிரி தான். அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் பாரு. எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மை லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட். அந்த 139 அந்த டாப் கார்னரில் இருக்குது. மை லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் 71 32, 29 இந்த 71 32 29 எதோட எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது? மை லிஸ்ட்டோட. ஆல்ரெடி மை லிஸ்ட்டில் என்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது? 34 45 48 90. எல்லாமே எங்கே ஆட் ஆகும்? எல்லாம் பின்னாடி தான். எதுவுமே இன்பிட்வீன் கிடையாது. இந்த 2 கான்செப்ட் தெரியணும். அப்பெண்ட் ஒன்லி append only 1 element, extend more than 1 element, but they both add the items at the last elements. லாஸ்ட்டில் தான் ஆட் ஆகும். பட் இதுவுமே நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. பிகாஸ் நாம் என்ன ஃபீல் பண்ணுவோம்? ஒருவேளை இந்த பொசிஷனில் ஆட் பண்ணணும், இந்த பர்டிகுலர் பொசிஷனில் வி ஹாவ் டு ஆட், இப்படியெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் there is a function called insert. இன்சர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், it is used to add more elements or an element in between the list.
அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணுது. the insert of function is used to insert an element at any position of a list. எந்த பொசிஷன்லனாலும் நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ பொசிஷன் ஆஃப் த லிஸ்ட்டு ஆட் பண்ணணும்னா அதுக்கு கண்டிப்பாக இண்டெக்ஸ் கொடுக்கணும். பொசிஷன், அந்த பொசிஷன் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு அந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். அப்போ என்னுடைய சின்டெக்ஸ் லிஸ்ட் டாட் list, the name of the list dot insert of index position comma the element. ஓகேயா? அப்போ இதில் ஆடிங் மோர் எலமெண்ட்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்? 3 காரியம் பார்த்துருக்குறோம். append, extend, insert. append, extend, insert. append only one element and again extend வந்து more than one element. insert, it is used to insert an element at any position of a list. ஓகேயா? அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இதை பாரு. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு deleting elements from a list. இப்போ இதெல்லாம் these are all editing options. அதாவது insertion, updating, modification, everything comes under editing. கண்டிப்பாக இதெல்லாம் வேணும். அதாவது ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் அப்படின்னு சொன்னான்னா நம்ம வந்து எப்படி அதை வந்து இன்சர்ட் பண்ணுறோம், க்ரியேட் பண்ணதை மட்டும் வைக்க முடியாது. இன்சர்ட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், டெலீட் பண்ணுறோம். அப்போ டெலீட் பண்ணுறதுக்கும் there are 2 ways of deleting. 2 வே இருக்குது. del statement and remove of function. del statement del and remove of. del statement used to delete known elements, whereas remove of function is used to delete elements of a list if its index is unknown. del list of ஒரு எலமெண்ட்டை கொடுத்து del. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, மை சப்ஜெக்ட்டுங்கிற அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ் இருக்குது. இப்போது அந்த தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸில் மை சப்ஜெக்ட் ஆஃப் 1 அதில் ஃபஸ்ட் பொசிஷன் ஹிந்திக்கு இருக்குது. அதை டெலீட் பண்ணுறோம். அப்போ என்டர் அந்த லிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகுது. அப்போ பொசிஷன் கொடுத்து பிரிண்ட் பண்ணுறது. ஓகேயா? அடுத்தது பாரு, குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ் டெலீட் பண்ணுறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாரு, del array list name my subject ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1:3 ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்து தேர்ட் பொசிஷன் வரைக்கும் டெலீட் பண்ணு. அப்போ என்ன நடக்குது? ஃபஸ்ட் பொசிஷனில் என்ன இருக்குது? ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ் எல்லாம் டெலீட் ஆகி ரெஸ்ட் என்னது? 0th பொசிஷனில் இருக்கிற தமிழ் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. இப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறப்போ ஒரு காரியம் ரொம்ப நோட்டீஸ் பண்ணணும். ஆல்ரெடி டெலீட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம டெலீட் பண்ண முடியாது. ஏற்கனவே நம்ம வந்து சில ஐட்டம்ஸை நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னு சொன்னால் திரும்ப நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தேர் மே அக்கர் எரர். அதை ஞாபகம் வச்சுக்கிடணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ஒரு இது இருக்குது, ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷன். இது பார்த்தோம் ஃபஸ்ட்லேயே. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சில அந்த ஃபங்க்ஷன் நேம்ஸ் எல்லாம் அப்படியே மைண்டில் செட் பண்ணுங்கள். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம் அதெல்லாம் நம்ம செட் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷன். It can also be used to delete one or more elements if the index values not known. நமக்கு தெரியலை இண்டெக்ஸ் பொசிஷன். வந்து பொசிஷன் தெரிஞ்சால் தான் டெலீட் பண்ண முடியுது. இது அப்படி இல்லை, நமக்கு தெரியலை. அப்போ என்ன பண்ணுறது? அப்பார்ட் ஃப்ரம் ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஒன் மோர் ஃபங்க்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பாப் ஆஃப் ஃபங்க்ஷன் can also be used to delete an element using the given index value. Pop-off function deletes and returns the last element of a list if the index is not given. Pop-off function deletes and returns the last element of the list if the index is not given. கொடுக்கலன்னு சொன்னால் பாப்னா என்னது? வெளியில் பாப் ஆஃப். புஷ்னா உள்ளே தள்ளுறது, பாப்னா வெளியே வருது. எது வெளியே வரும்? பாப் ஆஃப் ஃபங்க்ஷன் டெலீட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் த கடைசியாக உள்ள எலமெண்ட்டை அது டெலீட் பண்ணி எப்போ டெலீட் பண்ணுது? இண்டெக்ஸே கொடுக்காத பட்சத்தில் கடைசியாக கொடுக்குறத பாரு. ஒரு எக்ஸாம்பிள் நல்லா 141 இருக்குது. லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறதுக்கு. லிஸ்ட் டாட் பாப் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் டெலீட் பண்ணுறதுக்கு. இன்னொரு ஃபங்க்ஷன் இந்த டெலீட்டிங்லேயே நமக்கு 4 வார்த்தைகள் படிக்க வேண்டியது இருக்குது. டெல், ரிமூவ், பாப் ஆஃப், கிளியர். கிளியர் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். கிளியர் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு டெலீட்
all the elements in a list. எல்லா எலமெண்ட்ஸையும் it deletes only the elements, clear elements, deletes the items. Clear function deletes the items in items, that is the list, elements in the list, but not the list. My list அப்படின்னு சொல்லி my subjectனு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ட்ரை டு கிளியர் மை லிஸ்ட் டாட் கிளியர்னு கொடுத்தோன்னா அந்த மை லிஸ்ட் ஆர் மை சப்ஜெக்ட்டுங்கிற அந்த பர்டிகுலர் லிஸ்ட் நேம் இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்த ரிமூவ் ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான். பாரு, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்னெல்லாம் 12, 89, 34 கண்ணன், கௌரி சங்கர், லெனின். பிரிண்ட் மை லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே. மை லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் 89 இப்போ அதை கரெக்டான பொசிஷன் ரிமூவ் டெலீட்ஸ் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். அதை மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கணும். remove deletes the first occurrence of the item. Remove deletes the first occurrence of the item. And again, pop-off function, page 142. pop ஏற்கனவே நான் உனக்கு சொன்னேன், pop வெளியே கொண்டு வரது. Pop-off function is used to delete a particular element using its index value. As soon as the element is deleted, the pop-off function shows the element which is deleted. எது நம்ம delete பண்ணியிருக்கிறோம் அதனுடைய இது pop-off function is used to delete only one element from a list. ஒன்றை மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும், ஒரே ஒரு ஐட்டம். அதுவும் ஃபஸ்ட் அந்த என்ன சொன்னேன், pop-off function is used to delete and returns the last element along with its index. And again, clear a function removes only the elements and retains the list. இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிடணும். அதாவது லிஸ்ட் இருக்கும், பட் இட் டெலீட்ஸ் த ஐட்டம்ஸ் ஆர் த எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். ஞாபகம் வச்சு படிப்போம். சரி, இன்றைக்கி நம்ம எதெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹாஸ் 4 collections. They are list, tuple, set, dictionary. List is known as sequence data type. Each value of a list is called as element. It is equivalent to an array. Okay. The elements of list should be specified within square bracket. Each element has a unique value called index number which begins with 0. Okay, Python allows positive and negative values as index. And with the help of the loops, that is either while loop or for loop, we can access all the elements from a list. The for loop is suitable loop to access all the elements one by one. Again read பண்றேன். For loop is suitable loop to access all the elements one by one. Then again next என்ன functionsலாம் பார்த்தோம், up and off, extend off, insert off functions. They are used to include more elements in a list. Up and off only one element, extend off more element, insert off at any position we can add, and delete del remove, pop and clear function. Del என்ன பண்ணுச்சு, an item, and remove also it is used to remove the items or the elements, and pop off it is used to delete the items and returns the last element of the list. And clear, it clear all the items in the list but retains the list. items clear பண்ணோம், பட் அந்த லிஸ்ட்டை ரீட்டைன் பண்ணோம். தீஸ் ஆர் ஆல் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இது பேஜ் நம்பர் 142 till பேஜ் நம்பர் 142 we have completed. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தாப்பில் இந்த சாப்டர் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சாப்டர், நல்லா என்ஜாய் பண்ணி படிக்கலாம். அதனால் கொஞ்சம் உட்காந்து ஜஸ்ட்டு மற்ற பாடங்களை மாதிரி இப்போது நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிற பாடம் இல்லை, ரொம்ப இன்டராக்டிவாக இருக்கிற ஒரு லெசன் தான். நீங்கள் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா படிச்சிடலாம், நல்ல மார்க் எடுக்கலாம். அதனால் நம்ம எய்ம் ஃபார் த பெஸ்ட், நல்லா படிப்போம். சீக்கிரத்தில் நமக்கு இந்த சூழ்நிலைகள் மாறட்டுன்னு ப்ரேயர் பண்ணுவோம். சரிம்மா, தேங்க்யூடா. ஓகே.